ஹாய், இன்றைக்கி நம்மளோட மெஹந்தி கிளாஸில் 3rd டே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கான எலிமெண்ட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹம்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வாக நம்ம போடுவோம். இது இல்லாமல் எந்த டிசைன்ஸுமே நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் லைன் போடுறோம், அதுக்கு மேலே அது கர்வ் போடுறோம், அவ்வளோதான். அதுவே வந்து குட்டியாக போட்டால் ஷார்ட் ஹம்ஸு, இதுவே கொஞ்சம் நீளமாக போட்டால் லாங் ஹம்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடுறோம். இது வந்து ஷார்ட் ஹம்ஸ். ஓகேவா? ரெண்டும் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஷார்ட் ஹம்ஸு. லாங் ஹம்ஸ் அப்படின்றது அதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஹம்ஸ் வந்து எப்படி போடுறோன்னா கொஞ்சம் லாங்காக போடுறோம். மேலே தூக்குன மாதிரி கொஞ்சம் நம்ம லாங்காக போடுறோம். அது ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஸ்கேலோ பென்சிலோ வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அது வரைக்கும் மட்டும் நீங்கள் இந்த ஹம்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக மேலே தூக்கி நம்ம போடுறது தான் லாங் ஹம்ஸு. ஸோ நீங்கள் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஹம்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கம்பைன்டு ஹம்ஸு. கம்பைன்டு ஹம்ஸ் அப்படின்றது நம்ம ஷார்ட் ஹம்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். அந்த ஷார்ட் ஹம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம 2 லேயர் வந்து ஷார்ட் ஹம்ஸ் போடுறோம். ஸோ 2 லேயர் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த லாங் ஹம்ஸ் வந்து நம்ம போட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஹம்ஸும் சேர்த்துற மாதிரி ஒரு பெரிய ஹம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து கம்பைன்டு ஹம்ஸு. இது 2யும் நம்ம சேர்த்து போடுறது. இது பேர் வந்து கம்பைன்டு ஹம்ஸு. நான் கிளாஸோட எண்டிங்கில் இந்த என்னென்ன ஹம்ஸ் என்னென்ன டிசைனில் இருக்குல்ல தனித்தனியாக அதோடய நேம் வந்து நான் தனியாக மேலே எழுதுகிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஹம்ஸை நம்ம அப்படியே திருப்பி போடுறது. கோடு போட்டு அதுக்கு மேலே நம்ம ஹம்ஸ் போடுவோம். இது வந்து நம்ம கீழே பார்த்த மாதிரி நம்ம போடுறோம். அது வந்து இன்வர்ஸ் ஹம்ஸு. ஓகேங்களா? இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹம்ஸ் வித் டாட் தான். நம்ம இதே போல் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஷார்ட் ஹம்ஸு, அந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு அந்த 2 கர்வுக்கும் நடுவாண்ட நம்ம வந்து டாட்ஸ் வைக்கிறோம். அப்படியும் வைங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஹம்ஸ் நம்ம கர்வ் போடுறோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்ம நிறைய டிசைனுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சென்டரில் வைக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கூட நீட்டாக அழகாக வரும். நம்ம ஹம்ஸ் வச்சு ஃப்ளார் போடும்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நம்ம டாட்ஸ் வைப்போம் ஹம்ஸுக்கு சென்டரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிருக்கோம். அந்த சுருள் வரைஞ்சிட்டு அதை சுற்றியும் நம்ம ஹம்ஸ் போடுறத இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்பைரல் சுற்றியும் ஹம்ஸ் போடுறோம். ஒரு ஃப்ளார் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுட்டு கூட நம்ம இதிலிருந்து நம்ம நிறையா ஃப்ளார்ஸ்லாம் போடுவோம். ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்பைரல் சுற்றி நம்ம வந்து கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 பக்கம் 4 கோடு போட்டிருக்கேன். அதிலிருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எங்கேயும் இழுக்காமல் இது பண்ணாமல் கரெக்டாக அந்த கர்வ் வந்து நமக்கு போட முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுருள் வரைஞ்சிட்டு 4 பக்கம் கோடு போட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அதே போல் ஸ்பைரல் வரைஞ்சிருக்கோம். அந்த ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அதை சுற்றியும் நம்ம அந்த ஷார்ட் ஹம்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அது ஷார்ட் ஹம்ஸ்க்கு மேலேயே லாங் ஹம்ஸு நம்ம போட போகிறோம். சரியா? அது கம்பைன்டு ஹம்ஸு. அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். இதிலலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கண்டினியூஸாக போடலை. அதனால் எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ப்ரில்லு அதுக்கு கூட நம்ம கம்பைன்டு ஹம்ஸ் போட்டுட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டுட்டு அந்த ஃப்ளவருக்கு வெளியே ஹம்ஸ் போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஹார்ட் வச்சு ஒரு ஃப்ளவர் வரைவோம் இல்லையா,
குட்டி வயசுலேருந்து நம்ம ஃப்ளார் வரைய சொன்னால் இது தானே நம்ம வரைவோம். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு ஃப்ளார் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை சுற்றியும் நம்ம குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்படியும் கொடுக்கலாம். இந்த ஸ்விரில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஃப்ளார் கூட வரையலாம். சென்டரில் இருக்க கேப்கெல்லாம் டாட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹம்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். நமக்கு இதுக்கு மேலே வேணும்னா நம்ம குட்டி குட்டி டாட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். 2 ஹம்ஸ்க்கு சேர்த்து சென்டரில் டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ உள்ளே எம்டியாக இருக்கிறதுக்கு அதுக்கு அப்படியே ஷேடிங் கொடுத்துக்கிறேன் உள்ளே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாருக்கு மேலே நம்ம ஹம்ஸ் போட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹம்ஸு, அதே போல் ஸ்பைரல், அதுக்கப்புறம் டாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்வில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நம்ம ஹம்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஷார்ட் ஹம்ஸே 2 லைன் போட்டாலும் ஓகே, இல்லை ஷார்ட் ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே லாங் ஹம்ஸ் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஓகே தான். இந்த சென்டரில் நம்ம டாட் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டாட்டு, ஸ்ட்ரில், ஹம்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா போடுறது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இன்னும் அழகாக இருக்கும். நம்ம டாட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். இதோட நேம்ஸ் எல்லாம் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன்.